ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சண்டே நடந்த விஷயத்த தான் வந்து விலாகாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு படுக்கைக்காக பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அவரும் போயிருந்தேன், நானும் எங்கள் வீட்டுக்காரரும். அப்போ போகிற வழியில் வீட்டிலலாம் மழையே இல்லை. கொஞ்சம் தூரம் போனால் மழை பெஞ்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக தூற ஆரம்பிச்சிச்சு. காத்தோடு இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம். சரி, அப்புறம் கொஞ்சம் நின்றுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போகிறோம், நல்ல திடமாவே மழை பிடிச்சிருச்சு. சரி, நாங்கள் போய் சேர வேண்டிய லொக்கேஷனுக்கு கால் பண்ணி கேட்டால் அங்கேயும் ரொம்பவே மழையா தான் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சே வாங்கன்னாங்க. சரி, இதுக்கு மேலே ஏன் ரிஸ்க் எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையா பார்த்து ஒதுங்கிட்டோம். கொஞ்ச நேரம் நின்னுட்டோம். அதாவது நம்ம எப்பாச்சும் பிளான் பண்ணி போறோம் அப்படிங்கும்போது தான் நம்மள தடுக்கிறதுக்கு நெறைய இயற்கை இருக்குன்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு விஷயம் வந்து காரணம் இல்லாம நடக்க போறதில்ல. அந்த மாரி தான் அங்க நடந்துச்சு. ஸோ ஐ ட்ரஸ்ட் தட் எவ்ரிதிங் வில் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் சொல்லிட்டு, அதே பிளான் பண்ணாம எங்கேயாச்சும் போட்டு டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடியிற மாரி இருக்கும். எங்கேயாச்சும் பிளான் பண்ணிட்டு போறோம் அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு இந்த மாரி நெறைய சிச்சுவேஷன்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நானும் அவரும் சரி மழை பெஞ்சிருக்கு, சரி அப்படியே கிளம்பிக்கலாம். கொஞ்சம் விட்ட மாரி இருக்கு, மழை விட்ட மாரி இருக்கு, போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து அவரோட சைட்ல வந்து எங்க வீட்டுக்கார் சைட்ல ஒரு ரிலேட்டிவ் ஆகுறாங்க. அந்த ஐயன பார்க்கறதுக்காக தான் நாங்க போயிருந்தோம். சரி, போற வழி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டோரா தி எக்ஸ்ப்ளோரர்ல வர கதைய விட ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. நாங்க போற வழியில வந்து கொஞ்சம் கிராமம், கொஞ்சம் இன்டீரியர் கிராமம்னே சொல்லலாம். அதனால அங்க வயல்ல மழை பெஞ்சிருக்கு. அப்போ அந்த நாத்து இது பண்றது, விதை விதைக்கிறது அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். சரி, நம்ம வந்து பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படிங்க, ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டவுன் மாரி ஏரியால தான் நாங்க இருப்போம். அதனால அத பார்த்துட்டு, சரி சுத்தியும் பார்த்துட்டு இது பண்ணுச்சு. அப்படியே ஆன் த வேல அப்படியே ஒவ்வொன்னா ரசிச்சுட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல வந்து நல்லா எப்பவுமே வெயில் காலத்துல போகையில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு பக்கம் வாழை, ஒரு பக்கம் களிமண் அந்த மாரி இருக்க சிச்சுவேஷன்ல அந்த மழை பெஞ்சதுக்கு மண் மனம் செமையா இருந்துச்சு. ஆனா போற வழி வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சதுக்கு சறுக்கலா இதா இருக்க மாரியே இருந்துச்சு. வண்டி இழுத்து இழுத்து விடுற மாரி இருந்துச்சு. இப்படியே தெரிஞ்சிருந்தா நாங்க ரோட்லயே சுத்தி போயிருப்போம். ஆனா, இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் சேர்ந்து ஆகும். சரி, இது பக்கம் தானே, அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கப்புறம் தான் எங்க சின்ன மாமனார் ஒரு வார்த்தை சொன்னாப்படி, 2 நாளைக்கு முன்னாடி தான் மண்ணு மறுபடியும் போட்டு கொட்டி நிரவி விட்டாங்க. அந்த மண்ணு தான் எங்களுக்கு சருகுறது. நான் என் ஹஸ்பண்ட்ட கேட்கும்போது, "இல்லையே, இந்த வழியில நான் நெறையா தாட்டி வந்திருக்கேன். ஆ அதனால தான் நான் தைரியமா வந்தது" அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு கருப்பராயர் கோயில் பார்த்தோம். நான் வந்துட்டு, "எப்ப இப்படி சுத்தி போகணுமாப்பா?" அப்படின்னு கேட்டேன். "இல்லம்மா, அந்த கருப்பராயர் கோவில் தாண்டி தானே போக வேண்டியதே" அப்படின்னாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நான் சொன்னேன், "எப்பா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தீர்த்துட்டு பேச வேண்டாப்பா" அப்படின்னோன்னே, "இல்லையே, எனக்கு இப்ப வரைக்கும் அந்த ஐடியா இல்ல. நீ ஏன் ஞாபகப்படுத்திட்ட?" அப்படின்னாங்களா. "இல்ல இல்லைங்க, மழை ஏதோ புரியுது" அப்படின்னேன். சரின்னு சொல்லிட்டு சாமி இது பார்த்துட்டு, இந்த குதிரை மின்னாடி இருந்துச்சுங்களா, அது பார்க்கும்போதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு கோவில் போகட்டும், குதிரை இந்த மாரி இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த காவல் தெய்வமெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட பெரிய மீசையெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த மீசைய நான் முறுக்கி விடுற மாரி எப்பவுமே போய் தொட்டு பார்ப்பேன். அது சின்ன வயசுலேருந்து இன்னுமே இருக்குது. ஈவன் எனக்கும் ஒரு பேபி வந்துருச்சு. ஃபைனலா வந்து நம்ம ரோட்ட பார்த்துட்டோம். சரி, நான் வந்துட்டு சொன்னேன், "ஏப்பா, இதுக்கு சுத்தியே வந்திருக்கலாமா?" "அப்புறம் ரொம்ப லேட் ஆயிரும் பாப்பா" அப்படின்னாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுச்சு. போற வழியெல்லாம் ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மழை இதில அந்த ஆட்டுக்குட்டி இது பண்றது, இந்த ரோட் ட்ராவல், இது எனக்கு எல்லாமே காம்பினேஷனா இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் வந்து இந்த மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு காமான கிளைமேட்ல ஒரு சின்ன ஒரு ரைடு போறது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. இது நான் வேணும்னு ஆக்சுவலி வந்து நாங்க பார்க்க போனது ஒரு படுக்கைக்காக போனது. பட் அந்த சிச்சுவேஷன் வந்து இந்த மாரி நம்மளுக்கு புடிச்ச சில இத எதிர்பாராம நம்மளுக்கு மாறும் இல்லைங்களா? அந்த மாரி மாறிடுச்சு. அப்புறம் ஊருக்குள்ள இருந்த கோயில், ஆனா அங்க மிஞ்சி போய் ஒரு 15 to 20 அந்த மாரி தான் வீடுகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு, "என்னப்பா, வந்த பாதைய விட்டு மண்ணு பாதையில போறியேப்பா" அப்படின்னு சொல்லங்காட்டி, "இல்ல, இப்படி போனா தான் அந்த தோட்டம் போக முடியும்" அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல நிறுத்திட்டு பார்த்துச்சு. நெறைய கிராமப்புறங்கள்னாவே மோஸ்ட்லி பார்த்துருக்கலாம். அவங்க இருக்கிற ரிசோர்ஸ எப்படி வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றாங்கங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆடெல்லாம் ஓட்டிட்டு வந்தாங்க. அதில அந்த ஆன்டி வந்துட்டு, "இருங்க சாமி, நான் ஓரமா ஓட்டிக்கிறேன்" அப்படின்னாங்க. அதுதாங்க எப்பவுமே அந்த கிராமத்த பொறுத்தளவுக்கு அந்த மரியாதைங்கிறது இருக்கும். அதுவும் இங்க குங்குமத்துல சொல்லவே வேண்டாம்.
முன்ன பின்ன தெரியாதவங்களோட வாங்க, போங்க, சாமிங்கிற அந்த வார்த்தை தான். அது கேட்கும்போது இனிமையா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த செடியோட பேர் தெரியும்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோல நானும் சொல்றேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத நீங்க தான் சொல்ல போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து மரவள்ளி காடு. இந்த பக்கம் கொஞ்சம் தட்டு போட்டிருந்தாங்க. மாடு வச்சிருக்கனால தட்டும் போட்டு, அப்புறம் மரவள்ளியும் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு போனோம். அப்புறம் கிணறு அந்த காலத்துக்குரிய ஸ்ட்ரக்சரோட இருந்த கிணறையும் பார்த்துச்சு. அப்புறம் இந்த கம்பி வேலியெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு நான் யானையாப்பா, காட்டுப்பன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டங்கும்போது, "இல்ல காட்டுப்பன்னி." நாங்க போகையில அவர பார்த்துட்டு, அவரு படுக்கேன்னாங்க, உடம்பு சரியில்லன்னு சொல்லி தான் பார்க்க போனோம். ஆனா அவர் வந்துட்டு மழையெல்லாம் பெஞ்சு கொஞ்சம் இதா வரல, கொஞ்சம் வாக் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரே நடந்து வந்தாரு. அப்புறம் அந்த டர்னிங்லயே பார்த்து அவர் கூட பேசிட்டே போனங்காட்டி, "காட்டுப்பன்னியோட தொல்லை ஜாஸ்தி சாமி, அதனால தான் இது. இப்ப இல்ல 6 மணிக்கு 8 மணிக்கு மேல தான் நாங்க கரண்ட் போட்டுடுவோம்." அப்படின்னாங்க. சரி. ஏன்னா வெள்ளாமைய வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற இதில தான். ஆல்ரெடி இத பத்தி நெறைய கோரிக்கைகளும் வந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் டர்ன் பண்ணி அந்த வீடு சின்ன வீடு ஒண்ணு இருக்கும் பாருங்க. அங்க தான் நம்ம போறதோ. அப்புறம் அவங்க வீட்டுக்கு அளவா இது பண்ணணும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வாழை மரம் போட்டிருந்தாங்க. தட்டு நெறைய போட்டிருந்தாங்க. சைட்ல 2 பக்கமே பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க, இருக்கிற ரிசோர்ஸ் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. தேங்காய் வந்து மட்டையில வெளிய கிடந்துச்சு. தண்ணி அடுப்புன்னு சொல்லி தனியா எதுக்கு? நம்ம இருக்கிற பொருள ப்ராப்பரா எவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. எரிச்ச சாம்பல மண்ணுல அங்கேயே வந்து நிலத்திலேயே கொட்டிருவாங்க. அதுவே உரமாயிரும். எந்த ஒரு வேஸ்ட்டும் வந்து இப்போ ஈவன் அப்போ ஆடு அங்க வச்சிருந்தாங்க. ஆட்டோட புழுக்கையாட்டு எதுவுமே வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் எலுமிச்சை செடி இருந்துச்சு. அதை சுத்தி நான் பார்த்துட்டுருந்தேன். அ அதுக்கப்புறம் அவரு கூட கொஞ்ச நேரம் போய் உட்காந்து பேசலாம். ஏன்னா அவரோட ஃபேஸத்த காட்டாத ரீசன் வந்து சில பிரைவசி ப்ளஸ் பர்சனல் ரீசன்ஸ்னாலையும் கூட அ எலஞ்சு போல எல்லா இதுலயும் இருந்துச்சு. பழுத்தும் நெறையா இருந்துச்சு. சரி அதையும் பார்த்துட்டு சுத்தி இது பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி காலுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா போச்சு. எனக்கு இது குட்டி குட்டியா இருக்காது. பெரிய அனிமல்ஸ விட குட்டி குட்டியா அதோட பேபி அனிமல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி இனி டைம் ஆயிரும் நீ கிளம்பிக்கலாம். ஏன்னா உன்ன ரிட்டர்ன் போகையிலும் சரி, இதே மாரி இதுதான் கொஞ்சம் இருட்டாகுறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டோன்னா ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா மழை வந்துச்சுன்னா இன்னும் ப்ராப்ளம் ஆகும்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் சுத்தி பார்த்தா பனைமரம், வேப்பமரம் இதெல்லாம் பனைமரம்லாம் பார்க்கறதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் மரமான பனைமரம் பார்க்கல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா போகும்போது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு இது போயிட்டுருந்துச்சு. தமிழ்நாட்டின் மரம் பனைமரம்னு நான் சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு, "இல்ல தமிழ்நாட்டின் மரம் வந்து ஆலமரம்" அப்படின்னாரு. "இல்லப்பா தேசிய மரம் தான்" அப்படின்னு. 2 பேத்துக்குள்ள இது சரிப்பா. நான் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தேன். தமிழ்நாட்டில மட்டும் தான் மோஸ்ட்லி பனைமரம் பார்க்க முடியும். அதே ஆலமரங்கிறது ஈவன் நம்ம நார்த் இந்தியா போனா கூட ஆலமரத்த நம்ம பார்க்க முடியும். ஸோ நேஷ்னல் ட்ரீ தான் வந்து ஆலமரம்ப்பா அப்படின்னோன, "ம் எதுக்கும் செக் பண்ணலாம். ஆனா நீ சொல்றதும் அந்த பாயிண்ட் வந்து வேலிடா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் சுத்தி ஆட்டுக்குட்டி இருந்தது எல்லாமே பார்த்துட்டு, அப்புறம் அந்த ஐயன் பார்த்துட்டு சொன்னாப்படி, "ஏன் சாமி சும்மா பார்த்துட்டே இருக்க? நான் பாரு பழுத்து இதெல்லாம் விழுந்தது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். எலுமிச்ச பழம் இருக்கு. பழுத்தது வேணாலும் பழுத்தது இருக்கு சாமி. இல்லைன்னா செடியிலேருந்தும் கூட நீ பொறிச்சுக்கோ. பச்சையா வேணும்னா" அப்படின்னாங்க. "இல்லைங்க ஐயா எனக்கு பழுத்ததே போதும்ன்னு" சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கிற எலுமிச்ச பழமெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா நம்ம வந்து இது பண்ணும்போது, ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்ப புளிப்பாம இருக்குது. பழுத்துதுன்னா, அதுக்குரிய ஃப்ளேவரே வேறையா இருக்கும். ஸோ, அதனால நான் ப்ரிஃபர் பண்ணி அந்த பழுத்த இதையவே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மரத்துலேருந்து 2 காய் பொறிச்சுக்கிட்டோம். கொஞ்சம் பச்சையா இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதோட கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்றேன். அது மழை பேஞ்சதுக்குமே நான் ஒவ்வொரு எலுமிச்சம்பழமா பிடிக்க இது பண்ணாம அந்த தண்ணி விழுக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சப்போட்டா செடி இருந்துச்சு. மரம் இருந்துச்சு. அதுவும் பார்த்துட்டு ஃபைனலா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ்.